பகுதி இருக்கு பாருங்களேன், அது ரொம்ப வசதியான வளமான பகுதி. அந்த வளமான பகுதிக்கு போயிருவோம்னு சொல்லிட்டு, அதனாலதான் மனித குலம் பல்கி பெருகியது மனித குல வரலாற்று சொல்பவர்கள் எல்லாம் அங்கிருந்து ஆரம்பிப்பாங்க. பாலஸ்தீன் பகுதியில் இருந்துதான் மனித குலம் பல்கி பெருகியதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. இது சின்ன இடைவெளி தானே, கொஞ்சம் தான் இருந்திருக்காரு. அதனால அது இஸ்லாமிய வரலாற்று ஒட்டியும் வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே போய் குடியமர்ந்து விட்ட இடம் எதுன்னு கேட்டா அந்த பாலஸ்தீன் பகுதி தான். அங்கதான் வாழ்வதற்கு தேவையான கனிகள், பழங்கள், வேண்டுமான சாமான்கள் எல்லாம் கிடைக்குது. தண்ணி, போக்குவரத்து எல்லாமே இருக்கிறது. முதல்ல கட்டிட்டு கொஞ்ச நாள் அவர் இருந்துட்டு இங்க மனிதன் வாழ்வதற்கு தகுதி வராதுன்றவன அங்க விட்டு நினைஞ்சிட்டாரு. செழிப்பான பகுதியை நோக்கி வந்து விட்டார். அங்கிருந்து கொண்டுதான் எல்லாம் அங்கே வர்றாங்க. அதனால நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா நபிமார்களும் எடுத்துக்கணும் அங்கேயே வருவாங்க. அங்கே வர்றாங்க. உலகத்தில் நல்லா கவனிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. மனுஷங்க இருந்த ஆரம்பத்தில் அதுக்கு பிறகுதான் வெவ்வேறு பகுதிகளுக்கு மனிதர்கள் இடம்பெயரக்கூடிய நிலைமைகள் வருது. அதனால அந்த ஏரியாவில் நிறைய நபிமார்கள் யார் எடுத்து பாருங்க, ஏரியா தான் இருக்கும். இப்ராஹிம் நபி எடுங்க, இஸ்மாயில் எடுங்க, லூத் நபி எடுங்க, எல்லாரையும் எடுத்து பாருங்களேன். எல்லாம் அங்க ஏரியா தான் இருக்கும். மூசா எடுங்க, ஈசா எடுங்க, எல்லாம் அந்த ஏரியாவுக்குள்ளே சுற்றி வருவாங்க. பெரும்பாலும் மனித குலமே அங்க மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இடம்பெயர்ந்துதான் இங்கெல்லாம் உலகம் பூரா வந்ததாகத்தான் வரலாறு சொல்லுது. முதல் நாகரிகம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டா பாலஸ்தீன் பகுதியில் இருந்து ஆரம்பிக்குது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கின இடம் அவ்வளவுதான். 40 வருஷத்துல இங்க வந்துடுறாங்க. 40 வருஷத்துக்கு தான் அங்க இருந்திருக்காங்க அந்த ஏரியாவுக்குள்ள. 40 வருஷத்துல அவங்களுடைய 40 வருஷங்கிறது ரொம்ப குறைவு. 40 வருஷம் அதிகம் கிடையாது. நமக்கு தான் 40 வருஷம் அதிகம். 60 வயசு உள்ளவனுக்கு 40 வயசு அதிகம். 1000 வயசு வாழ்றவனுக்கு 40 வயசு அதிகமா? 60 வயசு இருக்கிறவன் வந்து 2/3 ஆகி போச்சு. 3/2 மடங்கு வயசு கழிச்சுட்டோன்னு வந்துடும். 1000 வருஷம் இருக்கிறவருக்கு வந்து என்ன ஒரு சதவீதம் கூட வராது. அப்ப ஒரு 4% அது. அப்ப 4%ங்கிறது ஒரு குறைவான காலம் தான் வாழ்ந்திருக்காரு. மீதி உள்ள எல்லா பகுதியுமே இந்த பகுதியில தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் காபாவை முதலில் கட்டினார்கள். அப்ப அங்கதான் 2 பேரும் இறங்குறாங்கன்னு அர்த்தம். இறங்கின பிறகு உடனடியாக அவர்கள் இடம்பெயர்ந்துட்டாங்க. அங்கேயே வசிக்கல. அதனால சீலம் அடைஞ்சு போச்சு. அதனால இப்ராஹிம் நபி குடியமர்த்தும் பொழுது என்ன சொல்றாங்க, உன்னுடைய ஆலயம் ஆனா ஒண்ணு பயிர் பச்சை இல்ல, காடு, பாலைவன பெருவெளி, யாருமே வசிக்கல, அதுல கொண்டு நான் குடியமர்த்துறேன், உன்னை நம்பி வைக்கிறேன். எங்க வாப்பாத்த வாழ முடியாதுன்னு போனார்ல, அந்த இடத்துல கொண்டு நான் வந்து தங்க வைக்கிறேன்னு சொல்லி இப்ராஹிம் நபி அவர்கள் துஆ செய்யறாங்க. அப்ப நம்ம இதுல 2 விஷயம் தெரிந்து கொள்கிறோம். உலகத்தில் முதல்ல மனிதர்கள் இறங்கின பகுதி வந்து மக்காவுடைய பகுதி. அதை அல்லாஹ் செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுக்கிறான். சில பேர் இப்படி ஒரு காரணம் சொல்லுவாங்க, ஏன் தேர்ந்தது மக்காவுடைய முதல் ஆலயமா இருக்குன்னு கேட்டா, அந்த காபாவுக்கு நேரம் அங்க ஒரு ஆலயம் இருக்கலாம். இங்க வானுலகத்துல அதுக்கு பேர் பைத்துல் மாமூர். அதெல்லாம் பைத்துல் மாமூர்னு ஒரு ஆலயம் இருக்கிறது. அதுல வந்து வானவர்கள் எல்லாம் தொழுவாங்க என்பதெல்லாம் சரி ஹதீஸ்ல இருக்கிறது. ஆயிரக்கணக்கான மலக்குகள் 70,000 பேர் போவாங்க, 70,000 பேர் வருவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பள்ளி வாயில் வந்து இருக்கிறது என்று ஹதீஸ்ல இருக்கிறது. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, இதுக்கு நேரம் இருக்குங்கிறது கதை. பைத்துல் மாமூர் என்ற ஒரு பள்ளிவாசல் அங்க இருக்கிறது உண்மை. அதுக்கு நேரம் தான் காபா இருக்குன்னு சொன்னா அது போய் என்னோட பூமி சுத்திக்கிட்டே இருக்கு, இதுக்கு நேரம் இருக்க முடியாது. பூமி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு செகண்ட் வேண்டாம், அதுக்கு நேரம் வேண்டாம், வர வாய்ப்பு இருந்தாலும் இருக்கு, இல்லைன்னாலும் இல்ல. அந்த வேலைல இருந்தா பூமி சுத்தி கொண்டே இருக்கும் போது சுத்துறதுக்கான மண்டலம் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இதனுடைய ஈர்ப்பு விஷயம் எல்லாமே போயிடும். அப்ப பூமி சுத்தி கொண்டே இருக்கும் பொழுது பைத்துல் மாமூருக்கு நேரம் தான் காபத்துல்லா இருக்குன்னு சொல்வார்களே, ஆனால் அது வந்து அறிவியலுக்கு எதிரானது, ஹதீசுகள்ல இல்லாதது. அந்த கருத்து ஹதீசுகள்ல கிடையாது. பைத்துல் மாமூர்னு ஒரு ஆலயம் அங்க இருக்குது, அதுக்கு சில பேர் முடிச்சு போடுவாங்க. ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஆலயமா அதை தேர்ந்தெடுத்து கட்டினாங்கன்னு சொன்னா அதுக்கு நேரம் இருக்குது. அங்க மலக்குகள் எந்த இடத்துல சொல்லுறாங்களோ அதுக்கு நேரம் வரணும்ன்ற பூமி தட்டே நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்றது. பூமி உருண்டைங்கிறது தெரியாம, பூமி சுத்துங்கிறது தெரியாம தட்டையா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அப்ப நேரம் இருக்குன்னு வச்சுக்கிறோம், நம்ம விட்டடிப்போம் அப்படின்னு சொல்லி விட்டடிச்சுக்கிறது. இப்ப எடுத்து போச்சு, இந்த காலத்துல எடுத்து போச்சு. தட்டே சொல்லிக்கிட்டு இருந்தா அதையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப இதுல என்ன பாயிண்ட் கேட்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து இறங்கணும் அங்கதான் விளங்கி போச்சா, பூமியில இறங்கிட்டாங்க. இறங்கின பிறகு என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு கிஸ்ஸா. இறங்கினாங்களா, இறங்கின உடனே இப்லீஸ் என்னஞ்சானா, பூமியில உள்ள எல்லா உயிரினங்களையும் கூப்பிட்டானா. இப்லீஸ் வந்து ஆடு, மாடு, கழுதை, குதிரை எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து எல்லாம் இறக்கிட்டான், உங்களுக்கு பெரிய ஆபத்து வருவான், அவரை போய் காலி பண்ணுங்கன்னு தூண்டி விட்டானா. எல்லா மிருகங்களும் படம் எடுத்து வந்துட்டான். சிங்கம், புலி, நாய், கழுதை அம்புட்டு செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காலி பண்றதுக்காக வேண்டி இப்பெல்லாம் கதை ஜோடிக்கிறாங்க. இப்லீஸுக்கு அப்ப வந்தவன என்ன பண்ணாங்களா, பயந்து நடுங்கினாரா ஆதம். உடனே அல்லாஹ் என்ன பண்ணானா, அங்க இருந்து ஒரு கைத்தறியை கொடுத்து அனுப்பினானா, இந்த கைத்தறியை திறந்து ஓடிக்கணும் எல்லாமே அப்படின்னு வரச்சு விட்டாங்கண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, கடலுக்கு போனானா. கடல்ல போய் மீன்களை எல்லாம் உசுப்பி விட்டானா இப்லீஸ். இன்னொரு ஆள் வந்திருக்காரு அவர் எப்படின்னு
அது என்ன பண்ணிட்டான், மீன் வந்து நிறைய அவதூறுகளை பரப்புனுட்டான். அதுக்கு தான் அல்லாஹ் வந்து பேசுற ஆற்றல் எடுத்துட்டானா, அதுக்கும் பேசிட்டு இருக்கான். இப்படிலாம் கதை இருக்கிறாங்க இந்த நபிமார்கள் வரலாறு புத்தகத்துல. இந்த மாதிரி எல்லாம் கதை, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மனிதன் இறங்கும் போது இப்ப இருக்கிற மாதிரி இருக்கு. அவரை கண்டு எல்லாம் பயந்துருப்பாங்க. அவருக்கு அந்த உயரத்துக்கு அந்த இதையும் பார்த்தா உலகத்தில் அவர் தான் பெருசா இருந்திருப்பார், யானையோட கூட பெருசா இருப்பார்ல. அவரை கண்டு இயற்கையா இப்ப அறிவை கொண்டு மற்ற மிருகங்கள் நமக்கு பயப்படுது. அன்னைக்கு வந்து அவருடைய உடம்பை கண்டே பயப்படும். அவருடைய அந்த உடல் அமைப்பை கொண்டு என்ன செய்யும் பயப்படும். ஒரு மிதி மிதிச்சா கூட யாரையும் காலி பண்ணிவிடலாம். அவர் ஒரு மிதி மிதிச்சா 60 அடி உயரம் அந்த அகலத்தை வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு மிதி மிதிச்சாருன்னா யானை காலி ஆயிருமில்லங்க, ஒண்ணும் பண்ண முடியாது, பிடிச்சு நசுக்கிவிடலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புல அல்ல ஏன்னு கேட்டா தனித்து மனிதன் அனுப்பப்படுறான். ஒரு சோசியல் பிராணி சமூகம் எல்லாம் உண்டாகல. அவர் வந்து செக்யூரிட்டியோட இருக்கணும் பாருங்க. அதுக்காக கூட இந்த உயரம் கொடுத்துருவாங்க. செக்யூரிட்டியோட இருக்கணும். மற்ற பிராணிகள் விலங்குகள் எல்லாம் இருக்குது, அதனால அவருக்கு ஆபத்து ஏற்பட்டக்கூடாது. அவர்களை தான் ஓங்கி இருக்கணும்னு சொன்னா இப்ப நமக்கு வந்து நம்ம அறிவை கொண்டு துப்பாக்கி கொண்டு சுட்டு போடுவோம் மிருகத்தைலாம். அப்ப அதெல்லாம் முடியாது. அவர் கண்டு பயந்தா தான் உண்டு. சப்போர்ட்லாம் ஆள் கிடையாது, வேலை அடிச்சுக்கிற முடியாது, சுவர் கட்டிக்கிற முடியாது. அப்படிப்பட்ட நிலை திருவிழா படுக்கணும், காட்டுல தான் படுக்கணும், வீடுலாம் மட்டும் கட்டணும். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் அவருக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா அதுக்காக வந்துயான தோற்றத்தில் அதில் அனுப்பியிருக்காங்க. யாரும் தூண்டி விட வேண்டியதில்லை. இது அவரை கண்டோட எல்லாம் விலகி ஓடி போயிடும். அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் எல்லாம் வந்து படைச்சிருக்கிறதுக்கு கூட அது காரணம்னு எடுத்துக்கொள்ளலாம். அப்ப இது மாதிரியான ஒண்ணு. அப்புறம் பசிச்சுட்டான் வந்தவன என்ன செய்யறன்னு தெரியலையா. அதுக்கு பாருங்க, அதாவது ஒரு பெரிய சமுதாயத்தின் ஒரு மாத பத்திரிக்கை அதை எழுதிக்கிறாங்க. என்ன எழுதிக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்தவுடனே முதல்ல ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள். எது பயிரிட்டார்களா, ஜவ்வரிசியை பயிரிட்டார்கள் அப்படின்னு. ஜவ்வரிசி தான் முதல்ல வழங்கிச்சான், உற்பத்தி ஆகுனது அப்படின்னு சொல்லி. ஜவ்வரிசி பயிரிடுற சாமானா, ஜவ்வரிசி தயாரிக்கிறது. ஜவ்வரிசிங்கிறது அது என்ன செய்யறது, பயிரிடுற விதை கிடையாது. அது மாவு ஆக்கி என்ன செய்யறது, கிழங்கு மரவள்ளி கிழங்கு இருக்கு பாருங்களேன், அந்த கிழங்கை கரைச்சி மாவாக்கி உருண்டை உருண்டையா செய்கிறது. ஜவ்வரிசிங்கிறது விதை கிடையாது, அது வந்து உற்பத்தி பண்ற பொருள் கிடையாது. ஜவ்வரிசி பயிரிட்டாங்க. ஜவ்வரிசினா கூட என்ன தெரியல இந்த ஆட்களுக்கு, வரலாறு சொல்லக்கூடிய ஆட்களுக்கு என்ன தெரியல, ஜவ்வரிசினா என்னங்கிறது கூட தெரியல. ஜவ்வரிசி வாங்கி சாப்பிட தெரியல தவிர ஜவ்வரிசி என்ன, ஜவ்வரிசி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல பயிரிட்டது ஜவ்வரிசி. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட என்ன செய்யுது, ஜவ்வரிசி கோதுமை தான் பயிரிட்டாரு. ஃபர்ஸ்ட் கோதுமை பயிரிட்டாரு. கோதுமை பயிரிட்டோன்னா மாடு வந்து ஒழுகுதாராம், மாடு அழுகுச்சான். ஏன் அழுகுறேன்னு கேட்கும்போது நம்ம சண்டித்தனம் பண்ணிட்டு அடிச்சாராம். நீ மட்டும் தப்பு பண்ணி என்னை வந்து அடிக்கிறேன்னு கேட்டுச்சா. இப்படிலாம் கதை, நீ தப்பு பண்ணிதான் உன்னை எல்லாம் இறக்கி விட்டான், இப்படிலாம் கதை அடிக்கிறாங்க. இதெல்லாம் எந்த ஒரு ஆதாரம் இறக்குனது மட்டும்தான் இருக்கே தவிர அவருக்கு ஜிப்ரீல் வந்து கோதுமை கொடுத்ததும் இல்ல, என்ன திங்கன்னு சொல்லி கொடுத்ததும் இல்ல. அதுக்கெல்லாம் மூளையை கொடுத்து அதை அனுப்பிட்டான். அவர் வந்து உலகத்துக்கு தேங்காயும் பறிச்சு திம்பாரு, மாங்காயும் பறிச்சு திம்பாரு, பல கனிவர்க்கங்களை தின்னுக்கிட்ட வாழலாம். அவருக்கு எட்டும், எவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யும் எட்டும். அவர் வந்து வாழ்வதற்கு ஏற்ற மாதிரியான அமைப்போட படைக்கப்பட்ட காரணத்தினால அவர் வந்து விவசாயம் பண்ணிலாம் திங்க இயலுமா. வந்து அவர் விவசாயம் பண்ணி திங்கிறாந்தா எவ்வளவு நாள் ஆகும், கோதுமையை போடணும். பசி வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிட்டதான் பசி அடங்கு. இவர் வந்து இறங்கிட்டாரு, இப்ப பசிக்குது. அல்ல கோதுமையை கொடுத்தானா, விவசாயம் பண்ணாரா, விவசாயம் பண்ணி அது கோதுமையை ஆகணும். அதுக்கப்புறம் அதை மாவா திரிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ரொட்டி ஆக்கணும். இவ்வளவு வேலைகளும் செய்வதா இருந்தா 7 மாசத்துக்கு பசியோட கொடுத்து இருக்க முடியும். பசிக்கு வந்து அப்ப உள்ள என்ன விஷயம், அந்த பழங்களும் இருக்கு. பழங்கள் இப்ப உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. கனிகள் எடுத்து சாப்பிடுவாங்க. பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கும். அதுக்கு நிகரான ஒரு உணவு கிடையாது. அனுப்பி விட்டதோட அல்லாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இது சோறு திங்கிறது எப்படி, கஞ்சி குடிக்கிறது எப்படின்னா சொல்லிக் கொடுக்கறதுக்கு அல்ல அனுப்பல. அதுக்குள்ள மூளையில அல்ல ப்ரோக்ராம் பண்ணிவிட்டா அது கிடைக்கிற வச்சு ஐடியா பண்ணி அப்படி செஞ்சிருப்பாங்க. கோதுமை ரொட்டி தான் திண்டாங்கன்னு சொல்ல அவசியம் கிடையாது. இறக்கிட்டாங்களோ நிறுத்திக்கிறேன். இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இந்த மாதிரியான உணவுகளை வந்து கோதுமையை கொண்டு வந்தார், விவசாயம் பண்ணார். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இறக்கி விட்டோடு முடிஞ்சு வச்சுக்க. அதுக்கு அப்புறம் சொல்ற எல்லாமே ஆதாரமற்ற விஷயங்கள். அவருக்கும் ஜிப்ரீல் ஒண்ணு அனுப்பி விட்டதோ வகி மட்டும் வந்திருக்கும். அவர் இறை தூதராக இருக்கிறதுனால எப்படி வாழ வேண்டும், இந்த மாதிரி தொழுவு, இந்த பேகம் வந்தாலும் போய் பரிசுத்துல ஒரு நாள் இது பண்ணு, இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் மட்டும்தான் இறைவன்ட்ட வருமே தவிர மற்ற விஷயங்கள் எல்லாம் அவருடைய அறிவை கொண்டு என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிறார். அப்படிதான் அல்லாஹ் வந்து அவர் அனுப்பி வச்சிருக்கிறான். பாக்கி எதுக்கும் ஆதாரம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின பிறகு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பெரியார் சொன்னாரு, அவர் சொன்னாருன்னு இருக்கே தவிர குர்ஆன்ல இருக்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று எதுவுமே கிடையாது. இதை வந்து நம்ம விளங்கிக்கிறணும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இன்னும் அதாவது சாப்பிட்டாராம். சாப்பிட்டவன என்னண்டா வயிறை பிசைதான். இந்த சாப்பாட்டுக்கு ஒரு கதை எடுத்துட்டாங்களா, வயிறை பிசைஞ்சவன என்ன செய்ய கட்டப்பட்டாங்க, ஒன்னும் ஓடலையா.
அப்ப நான் கஷ்டப்படுறேன். அல்ல மீக்கால அனுப்பி விட்டு என்ன செஞ்சான, ஒரு வானவர் அனுப்பி உடல்ல 2 ஓட்டை போட்டு வாண்ட அனுப்புனானா. ஏற்கனவே எழுதி வச்சுக்கிறாங்க, ஆல்ரெடி ஓட்டை இருந்துச்சு. ஏற்கனவே மண்ணா கலக்கும் போது 2 போன எழுதி வச்சுப்பாங்க. அதே புத்தகத்தில் என்ன எழுதி வச்சுக்கிறான்னு கேட்டா, படைச்சவன ஓட்டையா இருந்துச்சு, இந்த ஓட்டை வழியா போய் அந்த ஓட்டை வழியா வெளியே வந்தான் இப்ளீஸ் அப்படின்னு ஒரு பக்கம் எழுதி வச்சுட்டு, இங்க வரும்போது என்னன்னா ஓட்டை எல்லாம் வந்தாராம் இந்த கழிவு போறதுக்கு. அல்ல என்ன செஞ்சா குத்து குத்தி விட்டு ஓட்டை ஆக்கி விட்டுவா அப்படின்னோடனே அது வழியா கழிவு பொருள்லாம் வந்துச்சு. இப்படி எல்லாம் படைச்சான். படைக்கும் பொழுது அதெல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் வந்து அனுப்பிட்டான். இப்படி எல்லாம் கதை, அது எல்லாமே போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை உயரம் மட்டும் 60 முழம் வச்சுக்கிறங்க. அந்த கணக்குல நம்மள மறுத்தான். இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமோ இப்படித்தான். இது மாதிரி அவன் அனுப்பி விட்டான், அவ்வளவுதான். இதுல எந்த ஒரு குறையும் வச்சு பின்னாடி வந்த ஒரு